ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம வந்து க்ராச்செட்டிங்கில் லெட்டர் ஆல்ஃபபெட் சீரீஸில் வந்து லெட்டர் ஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, இது வந்து சி மாதிரியே வரும், லைட்டாக வந்து பெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ஹூக் சைஸ் 3.5 mm, யார்ன் நீடில், நெக்ஸ்ட் சிசர்ஸ், அப்புறம் யார்ன் தேவை. ஓகே, என்ன டைப் ஆஃப் யார்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷேப் மாறாது, சைஸஸ் மட்டும்தான் மாறும். நான் வந்து கங்கா பிராண்ட் யார்ன், அதில் வந்து பார்த்திங்கன்னா 100% அக்ரலிக் யார்ன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடணும். பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். Next, chain 26, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகே, செயின் 26 போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில், ஓகேவா, இது ஹூக், இந்த ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின், இது செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணணும். ஸோ yarn over, இங்கே இருந்தால் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, 1 டைம் டபுள் க்ரூஷே, ஃபஸ்ட்டு 2 loops, செகண்ட் 2 loops, நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே ஒரே இதில், 1 சேம் ஸ்டிச்சிலே 2, again நெக்ஸ்ட்டில் 1, தேர்ட் ஒனில் 1 டைம் டபுள் க்ரூஷே, தேர்ட் டைம், ஃபோர்த்தில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2, next 1 time double crochet, next 2 times double crochet, 1 same இதிலேயே second time. ஸோ எத்தனை டைம் பண்ணியிருக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணோம், அதுக்கப்புறம் அடுத்த செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ 1 டைம் அண்ட் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செட் வந்து 1, அகெயின் செகண்ட் டைம் பண்ணியிருக்கிறோம், தேர்ட் டைம் பண்ணியிருக்கிறோம், இப்போது 1 more டைம் அந்த பண்ண போகிறோம் அந்த செட், ஃபோர்த் டைம். என்னதுன்னா 1 டைம் டபுள் க்ரூஷே ஒரு செயினில், நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ டோட்டலாக 4 செட்ஸ் இருக்கணும். 1 டைம் டபுள் க்ரூஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ இது முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு 8 செயின்ஸுக்கு வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 8 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 2 3 4 7 8. ஓகே, 8 டைம்ஸ் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். ஓகே, இங்கே 2 முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2, next 1 time double crochet,
again next chainல 2 times double crochet, next chainல 1 time double crochet, again இன்னும் one more time பண்ண போறோம். 2 times double crochet next chain, 1 same stitchலயே again one more time, so 2 times double crochet, அடுத்ததுல 1 time double crochet. ஓகே, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 3 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருந்தால் தான் அது கரெக்டுன்னு மீனிங். ஸோ 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 3 times டபுள் க்ரூஷே பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டிச்சில் 3 times டபுள் க்ரூஷே, 1 2 1 time பண்ணியிருக்கிறேன், 2 3. ஓகே, ஒரே ஸ்டிச்சில் 3 times டபுள் க்ரூஷே. இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த 2 ஸ்டிச்சஸ்லையுமே 1 time டபுள் க்ரூஷே பண்ணால் போதும். ஓகேவா, இந்த ஸ்டிச்சில் 1 time டபுள் க்ரூஷே, 1 அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 time டபுள் க்ரூஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 time டபுள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்படியே பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் யான் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜி மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ இதே மாதிரி வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு வெயிட்டான ஒரு டைரி எல்லாம் புக்ஸ்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜி வந்து கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் ஏபிசிடி அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் ஆல்ஃபபெட் சீரீஸ் அப்படின்னு நான் இது ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் போய் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜி சொல்லியிருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஹெச்ஐ எல்லாமே ரிமைனிங் Z வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.